இங்க இந்த குட்டி பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு ஆசையா வெளியில நின்னுகிட்டு எல்லாரும் விளையாடுறத பார்த்துக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா ஒரு பக்கம் ஆன்லைன் ஒர்க்ல இருக்காங்க. அவங்க அப்பா வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு அதுக்கப்புறம் கிளம்பி டிஃபன் பாக்ஸ கையில குடுத்துட்டு விட்டு வாங்கன்னு சொல்லி புருஷன்கிட்ட சொன்னா, எனக்கு வேலை டைம் ஆயிடுச்சுன்னு அவர் சொல்றாரு. எனக்கும் வேலை இருக்கு நான் போ முடியாதுன்னு சொன்னா, நீ வேலைய ரிசைன் பண்ணுன்னு சொல்றாரு. இஎம்ஐ யார் கட்டுவா அப்படின்னதுக்கு அப்புறம் இவரும் திட்டிக்கிட்டே அந்த குழந்தைய கூட்டு ஸ்கூலுக்கு போறாரு. ஸ்கூல் வாசல்ல கூட இருக்காம தூரத்திலேயே இறக்கிட்டு டைம் ஆயிடுச்சுன்னு போயிடுறாரு. ஸ்கூல் கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது ஸ்கூல் அன்னைக்கு லீவ் போல இருக்கு. இந்த குட்டி பொண்ணு வேற எங்கேயும் நடந்து போக ஆரம்பிச்சிடுறா. இவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு ஃபோன் வருது. இன்னைக்கு லீவ் ஆச்சே உங்க பொண்ணை கூட்டு போலையான்னு உடனே பதறிக்கிட்டு இவங்க 2 பேரும் திரும்பி தேடிட்டு வராங்க. இந்த குட்டி பொண்ணு பாட்டு ஒரு பக்கம் நடந்து போய்கிட்டு இருக்கா. அங்க ஒரு அண்ணன் வந்து கையில நாய் வச்சுட்டு போறாரு. அந்த நாய் கூட விளையாடிட்டே இவளும் அந்த பக்கம் போறா. ஒரு கடையில போயிட்டு லாலிபப் வாங்குறா. காசு கொடுக்காம நிக்கும் போது அந்த அண்ணன் தான் லாலிபப் காசு கொடுத்துட்டு இந்த பொண்ணு ஒரு பார்க்கு கூட்டு போய் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்க அம்மா அப்பா ஒரு பக்கம் தேடுறாங்க. அவர் கேட்குறாரு, தெரியாதவங்க கூட வரக்கூடாதுன்னு உங்க அப்பா அம்மா சொல்லி தரலையாண்ணா? எங்க அப்பா அம்மாவுக்கு வேலையே கரெக்டா இருக்கும், எனக்கு இதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்கன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. கடைசியா அவங்க 2 பேரும் இந்த குழந்தைய தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்ப அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு, இந்த பொண்ணை இப்படி விட்டு போயிருக்கீங்களே, உங்களுக்கு வேலை தான் ரொம்ப முக்கியமான்னு. சார் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க குழந்தைய கூட்டு போறோம், நீங்க ஓவரா பேசாதீங்கன்னு சொல்லிட்டு குழந்தைய கூப்பிடுறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் ஏதோ நல்லவனா இருந்ததால சரியா போச்சு. இது வேற யாரும் தெரியாத ஆள் கூட உங்க பொண்ணு போயிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? இப்ப கூட பாருங்க உங்க பொண்ணுகிட்ட நீங்க சாரி கேட்க மாட்டீங்க. தயவு செய்து அதை முதல்ல கேளுங்கன்னு உடனே இவங்க 2 பேரும் ஃபீல் பண்ணிட்டு அவங்க பொண்ணுகிட்ட போய் சாரி கேட்கறாங்க. இந்த பொண்ணு நான் போயிருக்கூடாதுன்னு சொல்லி சாரி கேட்ட உடனே சந்தோஷமா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறாங்க. இவங்க பொண்ணு அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க.